ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசியிலிருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 2019க்கு அப்புறமா சேஞ்ச் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் ஏ எவ்வளோ, டோட்டல் பி எவ்வளோ, டோட்டல் சி எவ்வளோ, டோட்டல் டி எவ்வளோன்னு ஒவ்வொரு காலம்லேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏ மொத்தமாக 200 கொஷினுக்கு எத்தனை ஏ, 200 கொஷினுக்கு எத்தனை பி, 200 கொஷினுக்கு எத்தனை சி, 200 கொஷினுக்கு எத்தனை டின்னு வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து ஆள்மாறாட்டம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் எதுவும் ஃபோர்ஜரி நடக்காமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது டிஎன்பிசியில் ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அதுக்காக டைம் வந்து எக்ஸாம் ஃபினிஷ் ஆன பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதுக்கு ஒதுக்கியுமே இருந்தாங்க. ஓகேங்களா? 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த 200 கொஷின் நம்ம ஷேட் பண்ண பிறகு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ, டி எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த 3 காலத்துலையுமே ஃபின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ, டி எவ்வளோ, இ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ இது எல்லாமே நீக்கியிருக்காங்க. நியூ ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்களா அப்படின்னா எஸ் கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணல, நோன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை கொஷின் நீங்கள் வந்து ஷேட் பண்ணல. இப்போ ஒரு 200 கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 கொஷின் ஷேட் பண்ணிட்டீங்க, ஒரு 10 கொஷினுக்கு வந்து ஆன்சர் ஷேட் பண்ணல அப்படின்னா இங்கே 10 கொஷின் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஆன்சரே தெரியலைனா கூட எதனா ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். அதுதான் வந்து என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கொஷின் தெரியலனா ஆப்ஷனே விட்டுட்டே வரக்கூடாது, எதனா ஒரு ஆப்ஷன்னா ஷேட் பண்ணிட்டு வரணும். இப்போ நமக்கு இந்த இடத்துக்கு நமக்கு பொறுத்த வரைக்கும் வேலை இல்லை. இங்கே எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதை நீங்கள் ஷேட் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. இங்கே நம்மளோட கைரேகை வைக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. அதுபோல் வந்து வினா தாளோட எண் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடி ஒரு 8 எண்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எண்கள் மட்டும் வரப்போகுது. ஓகேங்களா? அந்த 4 காலம் மட்டும் நம்ம ஷேட் பண்ணால் போதும். இப்போது வினா தாளோட எண் வந்து 1 2 3 4 அப்படின்னா இங்கே மேலே 1 2 3 4ன்னு நோட் பண்ணிவிட்டு இங்கே 1 ஷேட் பண்ணணும், இங்கே 2 ஷேட் பண்ணணும், இங்கே 3 ஷேட் பண்ணணும், இங்கே வந்து 4 ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைரேகை இந்த இடத்துல பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சைன் பண்ணால் போதும். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அங்கே எக்ஸாம் ஹாலில் வரவங்க வந்து நமக்கு படித்து பார்த்துட்டு அவங்க வந்து எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு அவங்க ஒரு சைன் போடுவாங்க. ஓகேங்களா? அரை கண்காணிப்பாளரோட சைன் வந்து இதில் வந்துடும். மற்றபடி இப்போ வந்திருக்க இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப்டேட் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இது ஈஸியான விஷயந்தான், இருந்தாலும் அந்த 200 கொஷினுக்கு படித்ததை ஞாபகப்படுத்தி ஆன்சர் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். அந்த டைமில் இந்த ஏபிசிடியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு கூட்டுறதை கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம ப்ரெஷரில் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறோம். இதில் மிஸ்டேக் பண்ணால் மார்க்கும் கம்மி பண்ணுவாங்கன்ற மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க, அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 மார்க் லெஸ் ஆகும். டோட்டலாக வந்து ஒரு 5 to 7 மார்க் வந்து லெஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ இதனால் நமக்கு வந்து அந்த மார்க் வந்து கம்மியாகிறது வந்து இனிமேல் கம்மியாகாது. ஓகேங்களா? இது வந்து ஈஸியான டைப்பில் தான் நமக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து நான் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேண்டிடேட் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட்டு, சென்டரு, இடம் எல்லாமே வந்து ஃபோட்டோவோட பிரிண்ட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த அப்டேட் வந்து ஒரு நல்ல அப்டேட் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.